உண்மையிலே டெக்னிக்கலாக அந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபிலிமு. ஏன்னா சினிமாட்டோகிராஃபியும் சரி, அந்த ஃபஸ்ட்டு சேசிங் சீனும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து ஒரு சேசிங் சீன் ஒன்று இருக்கும். ஒரு அக்யூஸ்டை வந்து ஒரு டீம் வந்து சேஸ் பண்ணி போய் பிடிக்கிற ஒரு சீன் ஒன்று இருக்கும். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், அதற்கான வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சூப்பராக இருந்தது. டெக்னிக்கலாக வந்து படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ரைட், இந்த மாதிரி நம்ம நிறைய கதைகள் பார்த்துருக்கோம். ஓரளவுக்கு நம்மளால் வந்து திரைக்கதை வந்து நம்மளால் எளிமையாக ஜட்ஜ் பண்ண முடிந்தது. அதுதான் இந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். பணம் வந்து 10 செய்யும். நீ எவ்வளோ தான் யோகியமயராக இருந்தாலும் பணம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயோ மற்ற விஷயத்துலையோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது புத்தியை காமிச்சிடும். பட் அதுக்கு மயங்காதவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் அதுக்கு மயங்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் பணம் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டை வந்து ரோல் செய்யும் ஃப்ரெண்ட்ஷிப்பில், எல்லாத்துலேயும், ஃபேமிலி, டிபார்ட்மெண்ட், வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஆனால் அது என்னென்னா பைத்தியக்காரத்தனமான முடிவுகள் எடுக்கும்போது நமக்குள்ளேயே, நம்ம மனசுக்குள்ளேயே சில விஷயங்களை கேள்வி கேட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயத்தில் நம்ம போய் மாட்ட மாட்டோம். அதுதான் நான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். டேக் அவே.